ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து மாவீரன் தீரன் சின்னமலை பற்றி பார்க்கலாம். இவர் வாழ்ந்த காலம் வந்து 1756லேருந்து 1805 வரைக்கும். இவர் வந்து பார்த்தோன்னா பாளையம் கோட்டை பட்டக்காரர் அரச பரம்பரையை சார்ந்தவராக இருப்பார். 1756 ஏப்ரல் 17ல் பார்த்தோன்னா மேலப்பாளையத்தில் வந்து பிறந்திருப்பாரு. மேலப்பாளையம்ன்றது ஈரோட்டில் ஒரு கிராமம். ஓகேவா? இவரோட பெற்றோர்கள் பார்த்தோன்னா ரத்னசாமி, அப்புறம் வந்து பெரியாத்தலாம். இவரோட இயற்பெயர் வந்து என்னன்னா தீர்த்தகிரி கவுண்டர்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் வந்து மாவீரன் தீர சின்னமலைன்னு அழைக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோன்னா மைசூர் அதிபர் ஹைதர் அலி இருப்பார்ல, கொங்கு நாட்டை வந்து அபகரிக்க தீர்மானிச்சிருப்பாரு. இவர் தீரன் சின்னமலை பார்த்தோன்னா அந்த கொங்கு நாட்டுக்கு தான் பாளையக்காரராக இருந்திருப்பாரு. அந்த ஹைதர் அலி இருப்பார்ல, அவரோட திவான் முகமது அலி இருக்கார்ல, அதுல வந்து கொங்கு நாட்டு தீர்த்தகிரி இருக்காங்களா, அவங்களுக்கு சொந்தமான அந்த பகுதிகளை வந்து கையகப்படுத்தி அதுல மக்கள்கிட்ட வந்து கட்டாய வரி வசூல் வந்து பண்ணியிருப்பாங்க. தீர்த்தகிரிக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. அதனால வந்து பார்த்தோன்னா இவரும் அவரோட சகோதரர்களும் வந்து பார்த்தோன்னா அவரோட திவான் முகமது அலி இருப்பாங்களே, அவங்கள வந்து வழிமறித்து சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் வந்து இடம் மறிக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த வரி பணத்தெல்லாம் மீட்டி தன்னோட நாட்டு மக்களுக்கே வந்து திரும்பி அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அவமதிக்கப்பட்டிருப்பார்ல மைசூர் திவான் முகமது அலி, அவர் வந்து பார்த்தோன்னா சங்ககிரியிலேருந்து ஒரு படையை வந்து இவர் தாக்குறதுக்கு வந்து அனுப்புவார். தீர்த்தகிரி வந்து அந்த படையை வந்து காங்கேயத்துக்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே வந்து அதை வந்து இடையில வந்து இடைமறித்து நொய்யலாற்றங்கரையில வந்து தோற்கடிச்சிருப்பாரு. இந்த போர்ல பார்த்தோன்னா தீர்த்தகிரி வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. அடுத்ததான் மறுபடியும் வந்து கண்டிப்பா ஹைதர் அலி வந்து படையை அனுப்புவார்னு யோசிச்சிருப்பாரு. உடனே அந்த கொங்கு நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா பயிற்சி அளிச்சு ஒரு படையை வந்து உருவாக்கி வச்சிருப்பாரு. பார்த்தோம்னா ஹைதர் அலி வந்து இறந்திருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வாரிசு திப்பு சுல்தான் இருப்பார்ல, அவர் வந்து ஆங்கிலேய அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு எதிராக போராடுறதுக்கு இவர்கிட்ட தீரன் சின்னமலைகிட்ட வந்து கேட்டிருப்பாரு, எங்க சைடு வந்து போரிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து இவரும் போயிட்டு அவங்க கூட சேர்ந்து போரிடுவாங்க. இந்த கூட்டுப்படைக்கு வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பயிற்சி அளிச்சிருப்பாங்க. 4ஆம் மைசூர் போர்ல பார்த்தோன்னா தீரன் சின்னமலை வந்து திப்பு சுல்தான் கூட சேர்ந்துட்டு அந்த மாலவல்லி போர்ல வந்து ஆங்கிலேயர் எடுத்து போரிட்டு இருப்பாங்க. இந்த போர்ல பார்த்தோன்னா திப்பு சுல்தான் வந்து இறந்திருப்பாரு. 4ஆம் மைசூர் போர்ல வந்து திப்பு இறந்ததுனால இவர் வந்து தீரன் சின்னமலை அவரோட வீரர்களோட திரும்பி கொங்கு நாட்டுக்கே போயிடுவாரு. ஆங்கிலேயரை எப்படியாச்சும் எதிர்க்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருப்பாரு. இவர் வந்து ஓடாநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலிமைமிக்க அரண்மனையை வந்து எழுப்பியிருப்பார். அங்க வந்து பார்த்தோன்னா ஒரு படைக்கலைச்சாலையும் வந்து கட்டியிருப்பாரு. பீரங்கி, துப்பாக்கிகள் அந்த இடத்துல வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இவரோட வீரத்தை பார்த்து அருகில் உள்ள பாளையக்காரர்களும் நம்ம ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆங்கிலேயர் வந்து பார்த்தோன்னா அந்த கொங்கு நாட்டை எப்படியாச்சும் அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு தூது அனுப்பியிருப்பாரு. இந்த மாதிரி அங்க உள்ளவங்கலாம் எங்கள்கிட்ட கப்பம் செலுத்துங்க அப்படின்னு. ஆனா தீரன் சின்னமலை வந்து கேட்டிருக்க மாட்டாரு. உடனே வந்து இவரை தோற்கடிக்கிறதுக்காக தளபதி மாக்கிஸ்கான் தலைமையில வந்து ஒரு படையை வந்து அனுப்பியிருப்பாங்க. ஆனா இந்த போர்ல பார்த்தோன்னா இவர் தீரன் சின்னமலை வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. தளபதி மாக்கிஸ்கான் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு. பார்த்தோன்னா எல்லா இதுலயும் வந்து பெரும் பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கும். உடனே தளபதி ஹாரிஸ் தலைமையில வந்து ஒரு குதிரைப்படை அனுப்பியிருப்பாங்க. அது ஓடாநிலை அடையறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அந்த குதிரைப்படையை வந்து இவர் தீரன் சின்னமலை வந்து தாக்கியிருப்பாரு. இந்த தாக்குதல் சமாளிக்க முடியாம தளபதி ஹாரிஸும் வந்து பின்வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பீரங்கி படை வந்து அனுப்பியிருப்பாங்க. இது வந்து சின்னமலைக்கும் அவரோட குடும்பத்திற்கும் தெரிஞ்சு கருமலைக்கு வந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அந்த ஆங்கிலேயரோட பீரங்கி படை என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ஓடாநிலை அரண்மனை வந்து தரைமட்டமாயிருக்கும். அந்த நல்லப்பங்கிற சமையல்காரர் வந்து இவங்களை பத்தி எல்லா சீக்ரெட்ஸும் சொல்லியிருப்பாங்களா, அதனால வந்து பார்த்தோன்னா இவரையும் இவரோட சகோதரர்களும் வந்து கைது செய்து சங்ககிரிய சிறையில் வந்து அடைச்சிருப்பாங்க. ஆங்கிலேயர் என்ன சொல்லியிருப்பாங்க, என்னோட மேலாதிக்கத்தை ஏத்துக்கிட்டு நீங்க வந்து உங்களோட ஆட்சி பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் கேட்டிருக்க மாட்டாரு. அதனால பார்த்தோன்னா இவர் வந்து 18 ஜூலை 31 வந்து இவரையும் இவரோட சகோதரர்களையும் வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க. அவுட் சோர்ஸ் புக்ல பார்த்தோம். அடுத்து 11th புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இவர் இந்த கொங்கு கட்டுரைங்கிறது எதெல்லாம் வந்து சேர்ந்தது அப்படின்னா இந்த சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இதெல்லாம் சேர்ந்தது. இது வந்து பார்த்தோன்னா மதுரை நாயக்கருக்கு கீழே தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும். அடுத்ததான் இது வந்து மைசூர் சேர்ந்த உடையார்கள் வந்து கைப்பற்றிருப்பாங்க. உடையாருக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா மைசூர் சுல்தான் வந்து அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோன்னா 3rd, 4th மைசூர் வார் வந்திருக்கும். அதுல இந்த மொத்த கொங்கு கண்ட்ரி வந்து ஆங்கில படை கிட்ட வந்து போயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தீரன் சின்னமலை இருக்கார்ல, அவருக்கு வந்து பிரெஞ்சுக்காரர்கள், திப்பு இவங்கெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. பார்த்தோன்னா இவர் வந்து கோயம்புத்தூர்ல உள்ள கம்பெனி கோட்டையை வந்து தாக்கணும்னு சொல்லிட்டு 1800ல சிவகங்கையை சேர்ந்து மருது பிரதர்ஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாரு. ஓகேவா? அடுத்ததான் வந்து பாளையக்காரர்கள் கொண்டு கூட்டமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாரு. இதுல யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னா விருப்பாட்சியை சேர்ந்த கோபால நாயக்கர், அடுத்தது பராமத்தி வேலூரை சேர்ந்த அப்பாச்சி கவுண்டர், ஆத்தூர் சேலத்தை சேர்ந்த ஜானி ஜான் கோஹன், பெருந்துறையை சேர்ந்த குமாரலால் வெள்ளையா, ஈரோட்டை சேர்ந்த வாரணவாசி, இவங்க எல்லாருமே அந்த கூட்டமைப்புல இருந்திருப்பாங்க. சின்னமலை வந்து இவர் மருது பிரதர்ஸோட ஹெல்ப் வந்து கேட்டிருப்பாரு. ஆனா அது கிடைக்க விடாம ஆங்கிலேயர் வந்து தடுத்திருப்பாங்க.
உடனே இவரோட பிளான் அவர் சேஞ்ச் பண்ணிட்டு நாளே போயிட்டு அந்த கோட்டையை வந்து தாக்கியிருப்பாரு. இதில் பார்த்தோன்னா 49 பேரை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க ஆங்கிலேயே. இவர் சின்னமலை வந்து எஸ்கேப் ஆயிருப்பார். அடுத்ததாக பார்த்தோன்னா 1800 இவர் தூக்கில் போட்டு 1805 இருக்குமா, அந்த வருஷத்துக்குள்ளே நிறைய வந்து போரிட்டுருப்பார். ஓகேவா. இவர் என்னென்னலாம் பேட்டில் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தா, முக்கியமான பேட்டில் பார்த்தோன்னா 1801 வந்து பேட்டில் ஆன் காவேரி பேங்க்ஸா. அடுத்ததாக 1802 வந்து பேட்டில் ஆன் ஓடாநிலை. 1804 பார்த்தோன்னா பேட்டில் அரச்சலூர். கடைசி பேட்டில் வந்து பார்த்தோன்னா 1805 வந்து பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து இறந்துருப்பாரு. 10th புக்கில் வந்து என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இவர் தீரன் சின்னமலை வந்து பார்த்தோன்னா எதெல்லாம் வந்து கற்றுருந்துருப்பாங்கன்னா, சிலம்பு, ஆர்ச்சரி, ஹார்ஸ் ரைடிங்கு, மாடர்ன் வார்ஃபேர் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக இவர் வந்து அந்த கொங்கு பகுதியில் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ், லேண்ட் டிஸ்பியூட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவர் இந்த முகமது அலி இருப்பார்ல, அவர்கிட்ட இந்த டேக்ஸ் எல்லாம் பாதிலே பிடுங்குவார்ல, அப்போ போயிட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, சின்னமலைங்கிறவர் வந்து ஹூ இஸ் பிட்வீன் த சிவமலை அண்ட் சின்னமலை, நான் தான் இந்த மாதிரி இந்த டேக்ஸ் வந்து கைப்பற்றணும்னு போய் சொல்லு, அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா. திப்பு இறந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு கோட்டை கட்டி அதுலேருந்து வெளில வராமல் அதிலே ஃபைட் பண்ணியிருப்பார். அந்த கோட்டைக்கு பேர் தான் வந்து ஓடாநிலைன்னு சொல்லியிருப்பாங்க. 10th புக்கில் இவ்வளோதான். அப்புறம் 8th புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பார்த்தோமா மேலப்பாளையத்தில் பிறந்திருப்பாரு. அது கரெக்டாக எங்கே இருக்குன்னா, அந்த சென்னிமலையில் நியர் ஈரோடு அந்த இடத்துல இருக்குமா. நம்ம வந்து இவர் மருது பிரதர்ஸ் கிட்ட மட்டும்தான் இவர் ஹெல்ப் கிட்டாருன்னு பார்த்தோம். அவங்க இவர் வந்து மராத்தாஸ் கிட்டேயும் வந்து ஹெல்ப் கிட்ட இருந்திருக்காரு. ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் இவ்வளோதான் பாயிண்ட்ஸ் இருக்குது. தேங்க்யூ.